வணக்கம் நண்பா. கூலி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பல ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எந்த ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படம் வேர்ல்டு வைடு முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 151 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு தமிழ் படத்துக்கான ஹையஸ்ட் ஓப்பனிங் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோ படமானது இந்த ரெக்கார்டை வச்சிருந்துச்சு. லியோ படம் 148 கோடி ரூபாய் ஒரே நாளில் வசூல் செஞ்சது. அந்த ரெக்கார்டை வந்து கூலி படம் இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா அண்ட் கனடா இருக்குல்ல, அந்த ரெண்டு நாட்டிலையுமே அதிக வசூல் செஞ்ச படம் முதல் நாளில் கூலி படம் தான். அண்ட் இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக ப்ரீவியஸ் மூவிஸோட கரெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28லேருந்து 35 கோடிக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபிகர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேரோட ஆசை என்னென்னா, இந்த படமானது தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா படத்துக்கு வந்து ஒரு சைடு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது, இன்னொரு சைடு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது. ஸோ முதல் 4 நாளில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கூலி படமானது 500 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிடும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பொறுத்து தான் இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யுமா செய்யாதான்னு நிர்ணயிக்கப்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.